ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அதை ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஸோ கோதுமை மாவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ப்ளம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு கப் கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ப்ளம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கிட்டேன். ஸோ கட்டியாக இல்லாமல் கலக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டொமேட்டோ, ஒரு கேரட். இப்போ இது ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் கலக்கிட்டு சூடான தோசையை ஊற்றலாம். கடாய் எடுத்து வச்சுருக்காங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சீக்கிரம் ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், இப்போது கொஞ்சமாக தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கேரட் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம். இப்போது நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு, வேகிற அளவுக்கு அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகும். சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கேரட்டும் வெந்துருச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவு மிக்ஸில் இதை கலந்துருவோம். இப்போது இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை வராது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. வச்சு தோசை ஊற்றலாம். கல் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு, முறுமுறுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இருக்கிற தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக ஹெல்த்தி டிஃபனாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.